மண்மணம் வீசும் காதலை. அத்தியாயம் 1. காலை நேரம். எம்டி கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் மிகவும் பரபரப்பாக இயங்கிக் கொண்டிருந்தது. ஆபீஸ் அலங்கரிக்கப்பட்டிருந்தது. உள்ளே வந்த மீனா, என்னடி ஏதாவது விசேஷமா? நேத்து கூட யாரும் எதுவும் சொல்லவே இல்லையே என்று கேட்டாள். எனக்கும் தெரியலையே என்றாள் ஹரிணி. ஒரே பரபரப்பாக இயங்கிக் கொண்டிருந்தான் PA குரு. அவனிடம் மீனா வந்தாள். சார், என்ன சார் விஷயம்? ஆபீஸ் அலங்கரிக்கப்பட்டிருக்கு என்று கேட்க, ஒன்னும் இல்லம்மா, நம்ம பாஸோட பையன் மிஸ்டர் சஞ்சய் லண்டன்ல இருந்து 7 வருஷம் கழிச்சு இப்பதான் இந்தியா வரார், அதனாலதான் என்றான் அவன். கருப்பு நிற ஆடிக்கார் தரையை வழுக்கி கொண்டு வந்து நின்றது. பூங்கொத்துடன் சஞ்சயின் தந்தையான மற்றும் MD கன்ஸ்ட்ரக்ஷனின் தலைவருமான முகுந்தன் மற்றும் அவனது தாய் MD அக்ரோ ப்ராடக்ட்ஸின் தலைவரும் தாய் தேவிலட்சுமியும் வரவேற்றனர். வெல்கம் என்று கட்டி அணைத்து வரவேற்றார் அவர். அவனின் நெற்றியில் முத்தம் கொடுத்தார் அவனது தாய். 6 அடி உயரம், மாநிறம், உடற்பயிற்சி செய்து உடலை ஃபிட்டாக வைத்திருந்தான். பேரழகன் அப்படியெல்லாம் சொல்ல முடியாதுங்க, ஆனால் கலையான முகம், சிரித்தால் கன்னத்தில் குழிவிழும் அழகு. தனது தந்தையின் அறைக்கு வேகமாக நடந்து சென்று அங்கே அவனது தந்தையின் இருக்கைக்கு அருகில் அமர்ந்தான். அவனது தாயார் கையை பிடித்தவாறு, என்னம்மா ஊருக்கு வர சொல்லி இவ்வளவு அவசரப்படுத்தினீங்க? என்னம்மா, உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளமா என்று கேட்டான். முகுந்தன், சஞ்சயின் அப்பா, MD கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ், சிமெண்ட் ஃபேக்டரி, மிக்சர் பிளான்ட் பிசினஸ் என பல பிசினஸ்களை செய்து கொண்டிருந்தார். அவனது தாயார் தேவிலட்சுமியும் 100 ஏக்கர் விவசாய நிலத்தில் விளையும் பொருட்களை வெளிநாட்டிற்கு ஏற்றுமதி செய்து கொண்டிருந்தார். ரோஜா பூக்களையும் வெளிநாட்டிற்கு ஏற்றுமதி செய்து கொண்டிருந்தார் அவர். இவர்களின் ஒரே மகன் சஞ்சய் மற்றும் மகள் சௌமியா. சஞ்சய் சிவில் இன்ஜினியரிங் முடித்துவிட்டு லண்டனில் நிறைய கன்ஸ்ட்ரக்ஷன் செய்து கொண்டு வருகிறான். அவனது தங்கையோ அவனுடனே அவனது வீட்டில் தங்கியிருந்து படித்துக் கொண்டிருக்கிறாள். அவர்களுக்கு துணையாக 3 வேலையாட்கள் உள்ளனர். எனவே சஞ்சய் இங்கு வர சௌமியா லண்டனில் படித்துக் கொண்டிருக்கிறாள். சஞ்சய், எனக்கு ஒரு உதவி செய்யணும்பா என அவனது தாயார் கேட்க, சொல்லுங்கம்மா, என்ன பண்ணணும் என்று கேட்டான் சஞ்சய். எனக்கு 1 ஏக்கர் நிலத்துல சுத்தி கார்டனுக்கு இடம் விட்டுட்டு நடுவுல ஒரு புது மாடல் கல்யாண மண்டபம் கட்டி தரணும், கட்டி தருவியா என்று கேட்டார் அவர். ஏமா, பண்ற பிசினஸ் போதாதா? இப்ப எதுக்கு தேவையில்லாம கல்யாண மண்டபம்லாம் என்று கேட்டான் அவன். சரி, ஓகே, நீங்க கேக்குறதுனால நான் செய்யறேன். ப்ளூ பிரிண்ட் போட்டு கொடுத்தா போதுமா இல்ல என்று இழுக்க, இல்ல செல்லம், எனக்கு முடிச்சு கொடுத்துட்டு போயேன் என்றார் அவனது தாயார். மா, என்ன விளையாடுறீங்களா? 10 மாசமாவது ஆகும் நீங்க சொல்ற மாதிரி டிசைன் பண்ணி கட்டுறதுக்கு. என்னோட பிசினஸ் அங்க என்ன ஆகுறது? சாரி, என்னால அவ்வளோ நாளெல்லாம் இருந்து செய்து கொடுக்க முடியாது என்றான் சஞ்சய். ப்ளூ பிரிண்ட் வேணா போட்டு கொடுக்கறேன், எப்படி எப்படி கட்டணும்னு எனக்கு வீடியோ கால் வர சொல்லுங்க, ஐடியா பண்ணி சொல்றேன். போனா போகுதுன்னு ஒரு 2 மாசம் இல்ல ஒரு 3 மாசம், அதுக்கு மேலலாம் என்னால முடியாது, சாரி என்றான் சஞ்சய். சரிப்பா, ஓகே, அது போதும் என்று அவனுக்கு கைகளை குலுக்கினார் அவனின் தாய். ஆல் தி பெஸ்ட் சஞ்சய் என்று வாழ்த்தினார் அவனது தந்தை. சரி, இடம் எங்க இருக்கு என்று சஞ்சய் கேட்க, அவனது தாயும் தந்தையும் இருவரும் ஒருவர் முகத்தை மாறி மாறி பார்த்து கொண்டனர். என்னாச்சுமா, எங்க இருக்க இடம் தானே கேட்டேன் என்று கேட்க, கள்ளக்குறிச்சி பைபாஸ்ல உள்ள ஒரு கிராமத்துல தான்ப்பா என்று அவனது தாய் கூறினார். வாட், கள்ளக்குறிச்சியா? மா, சென்னை எங்க இருக்கு, கள்ளக்குறிச்சி எங்க இருக்கு? எங்க இருந்து மெட்டீரியல்ஸை எங்க எடுத்துட்டு போறது? சிமெண்ட் ஃபேக்டரியில இருந்து சிமெண்ட்டை எப்படி எடுத்துட்டு போறது? ஆட்கள் அங்க எப்படி கூட்டிட்டு போறது? ஏமா இதெல்லாம் ஆசைப்படுறீங்க? இந்த பக்கத்துல ஏதாவது பார்க்க கூடாதா? அந்த ஊர்ல போய் தான் கட்டணுமா என்று கூறினான் சஞ்சய். ப்ளீஸ் கண்ணா, புரிஞ்சுக்கப்பா என கண்களால் அவனை சமாதானம் செய்தார் முகுந்தன். சரிம்மா, 2 மாசம்தான், அதுக்கு மேலலாம் ஓகேவா என்று கூற, தேங்க்ஸ் என்று நெற்றியில் முத்தமிட்டார் அவனது தாய். குருவினை அழைத்தார் முகுந்தன். என்னுடைய PA என அறிமுகம் செய்து வைத்தார். குரு, நீ சஞ்சய் கூடவே இருக்கிற எல்லாத்தையும் செய்து கொடு என்று கூறினார். 2 நாட்கள் கடின உழைப்புடன் அழகான டிசைனை முடித்திருந்தான் சஞ்சய். 1 வாரத்தில் ப்ளூ பிரிண்ட் மெட்டீரியல்ஸ்
எவ்வளவு வாங்கணும், என்ன செய்யணும் என்கிற அனைத்து குறிப்பையும் எடுத்து வைத்து கொண்டான். லிஸ்ட் எடுத்து முடித்தவுடன் குருவை அழைத்து அந்த இடம் எங்க இருக்கு என கேட்க, சார் பைபாஸ் மெயின் ரோட்லயே இருக்கு என்று கூறினான் குரு. நம்ம இடத்த சுத்தி விவசாய நிலம் சார். அந்த ஊர் வானம் பார்த்த பூமி. மழை வந்தா பயிர் விளையும். இப்பதான் கள்ளக்குறிச்சி மாவட்டம் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க என்றான் அவன். ஓகே, பூஜை வழக்கமா எப்படி போட்டு ஸ்டார்ட் பண்ணுவீங்களோ அப்படி போய் நீங்க ஆரம்பிங்க, நான் பின்னாடியே வரேன் என்று கூறினான் சஞ்சய். குரு, ஒரு நிமிஷம் இங்க வாங்க என்று அழைத்தான் அவன். அந்த இடத்தை சுத்தி ஒரு 2 ஏக்கர் எக்ஸ்ட்ரா இடம் ஏதாவது கிடைக்குமான்னு விசாரிங்க என்றான் சஞ்சய். ஓகே பாஸ், டோன்ட் வரி என்று கூறி சென்றான் குரு. எப்படியாவது நல்ல பெயர் வாங்கி பாஸ் கூட லண்டன் போக வேண்டும் என்று பிளான் செய்தான் குரு. குரு நல்லவன்தான். நல்ல ஜிம்பாய் மாதிரி ஹைட் அண்ட் வெயிட்டா இருப்பான். பூமி பூஜை போட அனைத்து பொருட்களுடன் வந்து சேர்ந்தனர் கள்ளக்குறிச்சியில் உள்ள மாடூர் கிராமத்திற்கு. அடுத்து பூமி பூஜை போட்டார்களா? சஞ்சய் கிராமத்தில் வந்து மண்டபத்தை கட்டி கொடுத்தானா? இதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும்னா நம்ம கோல்டு காயின் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.